இயேசு இருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்பார். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய ஜெபிக்கும் போது நம்முடைய காரியம் வாய்க்கும். நீங்க வியாதியா இருக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா இயேசுவால உங்களுக்கு உங்க வியாதியை மாற்ற முடியும். அவர் கடவுள் இல்ல. கடவுளால கூடாத காரியம் எதுவாது இருக்கா? கடவுள் உலகத்தை படைத்த தேவன், மனுஷனை படைத்த தேவன். நீங்க எப்படி இருக்கணும், உங்க முகம் எப்படி இருக்கணும், கை கால்கள் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் படைத்த தேவன். அவரால் ஏதாவது செய்ய முடியாதுன்னு இருக்கா? கிடையாதுல்ல. அப்ப அவரால் எல்லாம் செய்ய முடியும்ல. அதுதான் நீங்க தேவனிடத்துல இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஜெபம். அந்த ஜெபத்துக்கு முக்கியமா என்ன தேவைன்னா விசுவாசம். விசுவாசம் இருந்தா உங்களால எல்லா காரியத்தையும் உங்க ஜெபத்தினால பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம்னா என்ன? இயேசு எனக்கு உதவி செய்வார், இயேசு எனக்கு என் பிரச்சனையை மாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். நீங்க வியாதியோட இருக்கிறீங்களா, நான் ஜெபிச்சேன்னா இயேசு என்னோட வியாதியை மாற்றுவார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி. முடியவே முடியாது, ஐயோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்களா, ஜபிங்க. ஜபிங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஜபிங்க, அந்த பிரச்சனை மாறும். வாய்க்காத காரியங்கள் கூட வாய்க்கும். எப்படி யோசிக்கிறீங்களா? நான் இப்போ உங்களுக்கு சில சாட்சிகளை வாசிக்கிறேன். விசுவாசத்தோட அவங்க ஜபிச்சாங்க, இயேசு எப்படி அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி கொடுத்தார், மாற்றி கொடுத்தார் அப்படின்னு அவங்க சாட்சி